ஹலோ, வெல்கம் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. நீங்கள் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பிகினராக என்ன ஸ்கில் வேணும், என்ன படிக்கலாம்னு இந்த வீடியோவில் அதுதான் கிளியராக சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ப்ரமோட் பண்ணுறது. இப்போ ஆன்லைன்னா எங்கே? ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், அப்புறம் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இந்த பிளேசஸில் நம்ம ஒர்க் பண்ணுற கம்பெனி இன்ஹவுஸாக இருக்கும், ஆர்எல்ஸ் நம்ம கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நம்ம ப்ரமோட் பண்ணுவோம். ஸோ சிம்பிளாக இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம கம்பெனி பற்றி வீடியோ போடுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில், அப்புறம் இன்ஸ்டாகிராம், அப்புறம் லிங்க்டின், அப்புறம் போஸ்ட் போடுவோம், ப்ரமோட் பண்ணுவோம் கூகுளில். இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். கம்பெனிஸ்க்கு ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் விட ஆன்லைன் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால இப்போ ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி. ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் கம்பெனிலேருந்து பிக் சைஸ் $multi-billion கம்பெனியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே மார்க்கெட்டிங் தேவை கண்டிப்பாக. ஒன்று கம்பெனிஸே இன்ஹவுஸாக டீம் வச்சுருப்பாங்க, மார்க்கெட்டிங் டீம், ஆர்எல்ஸ் கம்பெனி வந்து ஹையர் பண்ணுவாங்க ஏஜென்சி, இவங்களோட பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜென்சியாக ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏஜென்சியில் இருக்க பீப்புள் அந்த ஒர்க் பார்த்துப்பாங்க, ப்ரமோஷன். நான் சிம்பிளாக ஒரு வேர்டில் ப்ரமோஷன் சொல்கிறேன், பட் அது அவ்வளோ சிம்பிளாக இருக்காது, நிறைய ஒர்க் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணணும்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எஸ்இஓ தான். பிகாஸ் ஒரு கம்பெனி வெப்சைட்டை வந்து நீங்கள் கூகுளில் ப்ரமோட் பண்ணுறீங்கன்னா அது நல்ல ஆர்கானிக்காக ரேங்க் ஆகணும். இப்போ ஆர்கானிக்னா என்ன? அதுவும் ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான். ஆர்கானிக் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஆட் ரன் பண்ணாமல் வெப்சைட் ரேங்க் பண்ண வைக்கிறது தான் ஆர்கானிக். ஸோ இது எல்லாமே நீங்கள் எஸ்இஓ படிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வந்துடும் போக போக. அப்புறம் செகண்ட் ஸ்கில் வந்து உங்களுக்கு பெய்டு மார்க்கெட்டிங் தெரியணும். நீங்கள் கூகுளில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் வெப்சைட். நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தான். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், அப்புறம் பின்ட்ரெஸ்ட், அப்புறம் இந்த மாதிரி வெப்சைட் ஆப்பில் நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பேசிக் கிராஃபிக் டிசைன் அண்ட் வீடியோ எடிட்டிங் உங்களுக்கு தெரியணும். அப்புறம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் இமெயில் மார்க்கெட்டிங் அண்ட் யூடியூப் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியணும். இது எல்லாமே நீங்கள் ஒன் பை ஒன் ஒரு ஸ்கில்லாகவே படிக்கலாம், ஆர்எல்ஸ் ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே படிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இந்த எல்லா கான்செப்ட் புரிஞ்சு ஒரு ஒரு கான்செப்டுக்குள்ளே இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும், அது எல்லாம் புரியறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் எஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆட்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும்னா பிபிசி ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பண்ணலாம். இப்போ நீங்கள் எதை வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் ஸ்கில்ஸ் எதுக்கு மேட்ச் ஆகும்னு பார்த்தா, இப்போ உங்களுக்கு ரைட்டிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ நீங்கள் கான்டென்ட் ரைட்டிங், எஸ்இஓ இதில் போகலாம். உங்களுக்கு சோஷியல் மீடியா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆல்சோ கான்டென்ட் க்ரியேஷன் பண்ணலாம். நீங்கள் அனலிட்டிக்கலாக நல்லா இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸ், அப்புறம் லாஜிக், ஸோ நீங்கள் வந்து ஆட்ஸில் அண்ட் எஸ்இஓவில் பண்ணலாம். உங்களுக்கு கிராஃபிக் டிசைனிங் கொஞ்சம் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர் இதெல்லாம் நல்ல டிமாண்டாக இருக்கும். அண்ட் இஃப் நீங்கள் கேமரா ஷை இல்லை, ஸோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க கேமரா முன்னாடி பேச அந்த மாதிரி பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீடியோ மார்க்கெட்டிங், பர்சனல் பிராண்டிங் இது பண்ணலாம். ஸோ நான் ஏன் ஜர்னி இப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்இஓலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ். அதுக்கப்புறம் போக போக தான் கம்பெனி மாற மாற எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். நான் ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணாலும் நான் ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து எஸ்இஓவில் தான் பண்ணியிருந்தேன். பட் இப்போ எல்லாமே தெரியும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ ஐ ஹோப் உங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கொஸ்டின் எல்லாமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். கூட இன்னும் எதுவும் டவுட் இருந்திருந்தால் கண்டிப்பாக காமெண்ட்ஸில் கேளுங்க. ஆல்சோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதுவும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக ஒரு காய்கறி காமிச்சிருப்பேன், அது வந்து காட்டோலே தான் சொல்லுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நம்ம ஜஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது இந்த பிளேஸில் மும்பையில் தான் கிடைக்கிது, சவுத்தில் கிடைக்குதான்னு ஐம் நாட் ஷுர். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஃபிஷ் ஃப்ரை மாதிரி. நல்லா நம்ம ஜஸ்ட் சால்ட், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அண்ட் ஈவினிங் போல் எங்கள் அம்மா தான் ஸ்நாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு பொட்டேட்டோ ஸ்நாக். உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா அவங்க சேனலில் நீங்கள் பார்க்கலாம், உமாஸ் கிச்சன் டைரி. ரொம்ப டேஸ்டியாக தயிர் ஸ்நாக் பண்ணியிருந்தாங்க, அது குட்டி பேபிஸ்லேருந்து அடல்ட் வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சைனீஸ் கிரேவிங்காக இருந்தது, ஸோ சைனீஸ் தான் சாப்பிட்டோம் நாங்கள் எங்கள் ஃபேவரட் பிளேஸில். அண்ட் இது வந்து ட்ரிபிள் ரைஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் சிக்கன் லாலிபாப், பட் இது மசாலா ஸ்டைலில் இருக்கும்.
அண்ட் ஹக்கா நூடல் தான் வாங்கியிருந்தோம். அப்புறம் இப்போ மும்பையில் இருக்கிறதுனால மோஸ்ட்லி எனக்கு ஒர்க் இருக்காது வீட்டில் எதுவும். ஸோ ரொம்ப டேஸாக எதுவும் பண்ணலன்னு இன்னைக்கு மார்னிங் தோசையும் தக்காளி சட்னி தான் பண்ணிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் எங்கள் அம்மா டிஷ் பண்ணுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் எதுவும் பண்ண மாட்டேன் அதனால. பட் எங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணுற தக்காளி சட்னி பிடிக்கும். ஸோ அதனால இன்னைக்கு மார்னிங் தக்காளி சட்னி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் அக்ஷுக்கு ஆச்சின்னு சொல்ல வராது கிளியராக. இப்போ நல்லா கிளியராக ஆச்சி ஆச்சின்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. எங்கள் அம்மா மார்க்கெட் ஈவினிங் போயிருந்தாங்க. ஸோ அதனால டோரில் நின்று கூப்பிட்டுட்டு இருந்தா ஆச்சி வாவான்னு. அண்ட் நானும் என்னோட ஒர்க் லாக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோஃபாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அக்ஷு ஜோஜோ கூட. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ஈவினிங். அப்புறம் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு வெளியில் பார்த்துட்டு. ஸோ இந்த வீடியோவில் ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் தி கொஷனுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். பட் எதுவும் கொஷின் இருந்தால் நீங்கள் காமெண்ட்டில் கேட்கலாம். ஆல்சோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வீடியோ ஷேர் பண்ணுற மெயின் மோட்டிவ் வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் நிறைய பேர் எனக்கு மெயிலும் பண்ணுவீங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பை.